அக்கறை இல்லாத உறவுகளா, அறிவியல் வளர்த்த கருவிகளா? இதுதான் நம்ம தலைப்பு இல்லைங்களாங்க ஐயா? ஆமா. இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்குறேங்க ஐயா. என்கிட்ட நீங்க சந்தேகம் கேட்குறீங்களா? ஆமாங்க ஐயா. கேளுங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, அது உண்மையாங்க ஐயா? நான் ஒரு ஆண், நான் எப்படி சொல்ல முடியும்? சரி, ஓகேங்க ஐயா. ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தெரியுங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களாங்க ஐயா? ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க ஐயா. ஐயா நமக்கு தீர்ப்பு வளர்த்துட்டாரு, ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்க அணி ஜெயிச்சிருச்சு. அப்படியா? ஆமாங்க ஐயா. எப்படி ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தெரியுமோ அதே மாதிரி ஒரு கவிஞரோட மனசு இன்னொரு கவிஞர் ஐயாவுக்கு தெரியும் தானே? ஆமாவா இல்லையா? ஒரு கவிஞர் நம்ம வைரமுத்து ஐயா 1999ஆம் ஆண்டுல எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, பொய்யும் சத்தியம் செய்யும், இந்த பூமி எப்படி உய்யும், இத பார்க்க பார்க்க மனுஷ கொண்ட பக்தி குறையுதுன்னு 1999 அந்த கவிஞர் எழுதிட்டாரு. அத ஆமான்னு சொல்ல 2026 இந்த கவிஞர் வந்து உட்கார்ந்துருக்காரு. கரெக்டாங்கய்யா? இளம் பேச்சாளர்கள் பாருங்க, வைரமுத்து கிட்ட போயிட்டாங்க பாருங்க. சரி சரி, இருந்தாலும் வந்துட்டு கவிஞர் சொன்னாலும் மதுமிதா என்ன சொல்லுதுன்னு கேட்க நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுக்கு மதுமிதா சொல்லுங்க. அதை சொல்லுங்க, அதுக்கு தான் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். நம்ம எதிரணி தலைவர் ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு பெற்றோர்கள் தான் மோசம், பெற்றோர்கள் தான் மோசம்னு சொன்னாங்க. அதுக்கு ஆமாசாமி சொல்றேன்னு சொல்லி இன்னொரு ஆளும் வந்து சொன்னாங்க. ரெண்டு பேரும் சொன்னதுக்கும் எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. ரெண்டு பேரும் கண்ணாடி போட்டிருக்காங்க, ஆனா இங்க உட்காந்துருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் பார்த்தா கண்ணு தெரியல போல. கிளாஸ் லைட் கிளார் அடிக்கிறது இருக்கு. குழந்தைங்களுக்கு சொல்லி தரலங்கிறாங்க. இது எத்தனை குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து தூங்கினாலும் பரவாயில்ல, என் குழந்தைங்களை எல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க. நம்ம லேட்டா ஆரம்பிச்சதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். ஆச்சா, அடுத்தது அவர் சொன்னாரு, வம்சம் சீரியல் ஓடிச்சு, பொண்டாட்டிக்கு பிபி எகிரிச்சு, போய் நான் மெயின் ஆஃப் பண்ணேன். பொண்டாட்டிக்கு பிபி எகிர்னால மட்டும்தான் சார் பிபி ஆஃப் பண்ணியிருக்காரு. வம்சம் சீரியலை பாக்குறதுல அவரும் ஆர்வமா தான் இருந்திருக்காரு. அப்ப கருவிகள் உங்களையும் தானே உள்ள எடுத்து போட்டு வச்சிருக்கு. இல்ல வம்சம் கருவி இது கருவியிலே பாத்திரலாம் வெளியில போய், அது ஒன்னும் டிவியில தான் பாக்கணுங்கிறதால டிவி இதுக்குள்ளே வந்துடுச்சு இல்ல இப்போ. இப்ப வந்துச்சு. அடுத்த பாயிண்ட்டுக்கு அதே வர சார் சொன்னாரு, கரண்ட் ஆஃப் ஆன உடனே பின்னாடி ஒரு குட்டி லைட் மூலியமா உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்தாங்கன்னு. கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. சார் என்ன சொல்றாரு, பின்னாடி இருக்க குட்டி வெளிச்சத்தை பத்தி மட்டும் பேசுறாரு. நாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றோம், பின்னாடி இருக்க குட்டி வெளிச்சத்தை விடுங்க, முன்னாடி இவ்வளவு பெரிய வெளிச்சம் நாங்க அதை பத்தி பேசுறோம். அது உங்களுக்கு நல்லது கிடையாது. உங்க கண்ணை கெடுக்குது, உங்க உடம்பை கெடுக்குது, உங்க மனசை கெடுக்குது, உங்க மூளையும் சேர்த்து கெடுக்குது. நாங்க அதை தான் பேசுறோம். ஒரு ஃபோன் பேசலாமா, போட்டோ எடுக்கலாமா, ஏதாவது சர்ச் பண்ணலாமா, நிறைய பண்ணலாம். நான் ஒண்ணு கேட்குறேங்க ஐயா, ஒரு வீடு கட்டுறோம், கிச்சன் சொல்லி கட்டுறோம், பெட்ரூம்னு சொல்லி கட்டுறோம், ஹால்னு சொல்லி கட்டுறோம். கிச்சனை எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்? சமைக்க மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம், இல்ல அங்கேயே படுத்து தூங்குவோமா? சொல்லுங்க ஐயா. இடம் இல்லைன்னா அப்புறம் அங்கேயே ஒரு நாள் படுத்துருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பேசுறதுக்குன்னு கண்டுபிடிச்ச கருவியை பேசுறதுக்கு மட்டும் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க ஏன் வந்து இப்படி வாதாட போறோம்? சொல்லுங்க. பெற்றோர்கள் காரணம் இல்ல, பெற்றோர்கள் தான் மோசம்னு சார் சொன்னாரு. எங்க வீட்டுல போனை யூஸ் பண்ணா, நான் படிக்கும்போது யூஸ் பண்ணாலும் டைம் ஆச்சு தூங்குன்னு சொல்றதுக்கு எங்க அம்மா அப்பா. இப்போ நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசினாலும் டைம் ஆச்சு போய் தூங்குன்னு சொல்ல எங்க அத்தை மாமா. ஆக மொத்தம் பெற்றோர்கள் அக்கறையா தான் இருக்காங்க. ஆச்சுங்களா? நம்மளை இழுக்கிறது அந்த கருவி மட்டும்தான். காலையில எழுந்திரிச்சோடனே முதல்ல ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்? எந்திரிச்சோடனே எதங்க முதல்ல பார்க்கணும்? முன்னால என்ன இருக்கு அதான் பார்க்கணும். உங்க உள்ளங்கையை தேய்ச்சி உங்க முகத்தை வந்து உங்க உள்ளங்கையில முழிக்கணும், இல்லைன்னா கண்ணாடி மாடி முழிக்கணும்னு உங்களுக்கு கண்டிப்பா உங்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப எந்திரிச்ச முதல்ல எல்லாம் என்ன பாக்குறாங்க? மொபைல் போன் எடுத்த உடனே ஏதாவது யாராவது நைட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்களா? அது முக்கியமா புருஷன் கழிச்சு பார்ப்பாங்க. எது தெரியுமா? பொண்டாட்டிட்ட காலையில மாட்டிட கூடாதுல்ல, அதுக்காகவே புருஷன் காலையில எழுந்து உட்காந்து எல்லா மெசேஜ் டெலிட் பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது சாப்பிட்ற விஷயத்துக்கு சொன்னாங்க. சாப்பிட்ற விஷயத்த வந்துட்டு பரிமாறி அதெல்லாம் வந்து அனுபவிச்சு சாப்பிடணும். ஆனா இப்பயும் அதெல்லாம் சாப்பிட்றோம். ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட மாட்டோம். போனை எடுப்போம், அது ஒரு போட்டோ எடுப்போம், அதை தூக்கி இன்ஸ்டாகிராம்ல போடுவோம், அதுக்கு ஒரு லைக்ஸ் வாங்குவோம். இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா, நீங்க என்ன சாப்பிட்டீங்கிறத ஃபாரின்ல இருக்கவங்க முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருப்பான். அதுக்கு காரணம் உங்க கையில இருக்க பெட்டி மட்டும்தான். எதிரடியில சொன்னாங்க, ஜொமேட்டோ,
ஃப்ரிட்ஜுக்கு பேர் வச்சது பிச்சைக்காரன் பெட்டின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அறிவியல் மூலியமாக வந்த கருவி தாங்க வேஸ்ட்டு. எதுக்கு அந்த ஃப்ரிட்ஜை கண்டுபிடிக்கணும்? ஃப்ரிட்ஜை கண்டுபிடிச்சதுனால தான் மல்லிப்பூவும் மாவும் கலக்குது. ஆமாவா? அதை தான் நாங்களும் வேணாம்னு சொல்லுவோம். சரியான போட்டி பாருங்க, அங்கேருந்து பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா பாயிண்ட்டை.